18வது கேள்வியிலே ஒரு பெரிய ஒரு சதுரம் 4 சிறிய சதுரங்களாக பிரிக்கப்பட்டு நடுப்பாகம் பின்பு 4 சிறிய பாகங்களாக பிரிக்கப்பட்டு பெண்கோலமாக தரப்பட்டிருக்கு. இந்த உருவில் உள்ள வறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான எண் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதை உற்று கவனிக்கின்ற போது ஒவ்வொரு அடைப்பிலும், அதாவது 3 திசைகளிலும், அதாவது 3 உபதிசைகள் என்று வைத்துக் கொள்வோம், 3 உபதிசையிலும் உள்ள எண்கள் நடுவில் உள்ள எண்ணாக இருக்கின்றது, கூட்டுகின்ற போது வருகின்ற எண். அதே போல அடுத்த 3 6 3 கூட்டினால் அது நடுவில் உள்ள எண்ணாக வருகின்றது. இங்க கீழையும் அதே மாதிரி 3ஐயும் கூட்டினால் 8 அதே எண்ணாக வருகின்றது. அப்ப இங்க விடையாக வருவது கண்டிப்பாக 4. இதுல அதாவது 12, இது 8. அப்ப விடை இரட்டை எண்ணில் வரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த 3 எண்ணையும் கூட்டுகின்றதான் விடையாக வரணும். அப்ப 15 தான் வரும். ஏனென்றால் இங்கே இது 2 இரட்டை எண்ணாக இருக்கப்ப அது வருமோ என்று நீங்க தீர்மானிக்கலாம். அப்படி இல்லை. அதாவது அந்த சதுரத்தின் உபதிசைகள் எதிரில் உள்ள 3 எண்களையும் கூட்டினால் நடு எண்ணாக இருக்கின்றது. அடுத்த கேள்விக்கான விடை விளக்கம். இப்ப இதுல இந்த உருவில வெறுமையாக உள்ள பகுதியை நிறுத்துவதற்கு இதுல எந்த பகுதி பொருத்தம் என கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க பிரிக்கப்பட்ட ஒழுங்கும் எங்களுக்கு இங்க பார்க்கவே தெரியுது. இவ்வாறுதான் இந்த அட்டை பிரிக்கப்பட்டிருக்க நேர்கோடோ நான் கேறுகின்ற போது இதாக கேட்கிறார். இப்ப இதை ஆக்குவதற்கு 3 அட்டைகளை சேர்க்கின்ற போது எங்களுக்கு தெரியுது இதுல 2 சாய்கோடு, இதுல 2 சாய்கோடு. அப்ப 4 சாய்கோடுகளும் 2 நேர்கோடுகளும் இருத்தல் வேண்டும். இது ஒரு நேர்கோடு. அப்ப 2 நேர்கோடும். அப்ப முதலாவது விடியை பார்ப்போம். ஒரு சாய்கோடு எதிராக இந்த சாய்கோடு, இது ஒரு சாய்கோடு எதிராக இந்த சாய்கோடு, 4 சாய்கோடு சரி. நேர்கோடு இது 2 சரி. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. இதுல 2வது விடியை பார்த்தால் நேர்கோடு 1 2 3 என்று வருது. அப்ப சாய்கோடு 3 வருது. அப்ப தவறு. அடுத்ததுலையும் நேர்கோடு 1 2 3 வருகின்றது, சாய்கோடு 3 வருகின்றது. ஆனபடியாக தவறாக இருக்கும். அப்ப இது கற்புல நாற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுதல். அடுத்த கேள்வி, 1லிருந்து 0 1 0 2 என்று 50 வரையில் எழுதும் போது 0 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 08 09 பிறகு 10 என்று 20 30 40 50 என்று எழுதும் போது இந்த 0 இடப்படுகின்ற தடவைகளின் எண்ணிக்கை கேட்கப்படுது. அப்ப நாங்க இதுக்கு விட காண்றதுக்கு ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை 0 இருக்கின்றால் இந்த 10 20 30 5 இடத்துல இருக்குது. 10க்கள் இடத்து எங்க இருக்கின்றது? இந்த ஒன்றுக்களில் இருந்து ஆரம்பித்த இருக்கின்றது. அப்போ 9 இருக்கின்றது. அப்போ 9 5 14 என்பது விடையாகும். அதாவது இலகுவில விட காண்றது. அடுத்த கேள்வி, 3 வகுப்புகள்ல உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 36 37 38 என்று சொல்லப்படுகின்றது. ஒரு வகுப்பில 3 பெண் பிள்ளைகள் ஆண்களை விட கூடுதலாக இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்று வைத்தால் பெண்களின் எண்ணிக்கை எக்ஸாக 3 என்று வருகின்றது. அப்ப இது நாங்கள் கூட்டுவமா இருந்த 2 எக்ஸும் 3. அப்ப விடை வருகின்ற போது விடை ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும், சற்று எண்ணாக இருக்க முடியாது. அந்த முறையில பார்த்தால் 37 தான் விடையாக வரும். மற்ற 2 சற்று எண் அது பொருந்தாது. அப்ப 37 என்றது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த விடை, பின்வரும் பாடலில் குறிக்கப்படுவது யாது என்று கேட்கப்படுது. எல்லையை அறிந்து அங்கும் இங்கும் செல்வார். இப்ப எல்லாருக்கும் கண் இருக்கின்றது, கண்ணுக்குள்ள கண்மணி இருக்கின்றது கருப்பாக. இந்த கண்ணுக்குள்ள நாங்க இருக்கிற கருப்பாக இருக்கின்ற இந்த பகுதி இந்த எல்லைக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் செல்லும். எல்லையை அறிந்து அங்கும் இங்கும் செல்வான். துன்பத்திலும் இன்பத்திலும் எப்போதும் நினைவானா, துன்பம் வைத்துவிட்டா கண்ணீராக ஊற்றுவார், நினைவான். விபத்துக்கள் ஏற்பட ஒருபோதும் இடமடியான். ஏனென்று சொன்னால்
இதுல இருக்கின்ற இமைகள் கண்ணுக்கு ஏதாவது தூசி பட்டா கூடி டக்குன்னு மூடிக்கொள்ளும். அப்ப கண்ணை இமை காப்பது போல கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடி விடுவா தான் இமைகள். இமைய மூடி கண்ணை மூடிடுவா. அப்ப இதுக்கு பொருத்தமான விடை கண் என்பது ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த 23வது வினா, உருவில் உரு ஒன்றில் நிலத்தியுள்ள கட்டங்கள் மாத்திரம் மறையக்கூடியவாறு, இந்த கட்டங்கள் மாத்திரம் மறையக்கூடியவாறு ஒரு ரெண்டை இதன் மூணு ஒட்டினால் கிடைக்கும் சதுரபல கட்டமைப்பில் உள்ள கட்டங்கள் எத்தனை? அதுக்கு மேலே அதை வைத்து ஒட்டினால் கிடைக்கக்கூடிய கட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க பார்ப்போம். 1 2 3 4 5 இது அதுக்கு மேலே ஒட்டப்பட்டால் மேலிருந்து கீழாக பார்த்தாலும் 1 2 3 4 5. அப்ப 5 தர 5 என்றால் 25 என்பது விடையாகும். இனி இந்த பக்க இறுதி வினாவை பார்ப்போம். சதுர வடிவ தகடு ஒன்றின் 4 மூலைகளிலும் இவ்வகையில சதுரங்கள் வெட்டி நீக்கப்படுகின்றன. காட்டிய உருவில் நிலத்திய காட்டியவாறு 4 சதுர பகுதிகள் வெட்டி நீக்கப்படுகின்றன. இப்போது மீதியாக உள்ள உருவின் பகுதியின் சுற்றிவர உள்ள நீளம் முன்னிருந்த தகட்டின் நீளத்திலும். அப்ப முன்னர் இருந்த தகட்டின் நீளத்தை நாங்கள் இப்ப சிறிய சதுரங்களுடைய எண்ணிக்கையில பார்த்தால் 1 முதல் இருந்தது. 1 2 3. அப்ப திரும்பவும் 1 2 3 1 2 3 4 தடவையும் வந்தால் 12 சிறிய பக்கங்களின் எண்ணிக்கையாக இருக்கும் 12. அப்ப முதல் இருந்த தகரம். இப்ப இது வெட்டப்பட்ட பிறகும் நாங்கள் ஒரு பக்கத்தை இங்க பாருங்க 1 2 3. இதே போல 1 2 3. இங்கேயும் 1 2 3. இங்கேயும் 1 2 3. அதுவும் 12ஆகத்தான் இருக்கின்றது. அப்ப சமமானது என்ற விடைதான் பொருத்தமானது. இது 2020ஆம் ஆண்டு, அதாவது அரச பரீட்சைத்தாள்ல கடினமான பகுதிகளுக்கு இலகுவாக விடை காணும் பயிற்சி. நன்றி.